வெல்கம் பேக் டு நிக்கி டாக்கி. நான் உங்கள் நிக்கிதா. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் தான் வந்திருக்கோம். காலால இருக்க ஷாப் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். உள்ள சைனீஸ் டிஷ் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க உள்ள போகலாம். எல்லாம் வந்து அப்படியே அந்த இது பார்க்கறதுக்கே நல்லா சைனீஸ் ரெஸ்டாரண்ட்குள்ள வந்த மாதிரியே இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் இங்கே வந்து நம்மளுக்கு கிச்சனில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம லைவாக வந்து என்ன குக் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம பார்க்க முடியும். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து என்ன ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் இவ்வளவு அசிங்கமா சிரிக்கிற? ஆரம்பிக்கலாங்களா? மாஸ்டர் ஒரு ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸா? இப்போ வந்து இவங்க மான்சோ சூப் சிக்கன் வந்து பண்ணிருக்காங்க. சாரி சார், ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நல்லா சர்க்கஸ் பண்றானே நீ. ஏமா பயமா இருக்குப்பா. குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலான ஜொல்லு ஊத்தணும். நான்வெஜ்ல முக்கியமான விஷயம் காரம். அதனால சில்லி சாஸ் இதுல எந்த அளவுக்கு போடணும்னு எனக்கும் தெரியாது, சாப்பிட்டாதான் தெரியும். சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் ஊத்தியாச்சு. அடுத்தது நம்ம உப்பை மட்டும் தான் ஆட் பண்ணணும். உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்குன்னு சும்மா சொன்னாங்க. எல்லா சிக்கன் கிலோ வந்துச்சு மாஸ்டர். இல்ல ஒண்ணு ஓடுறது இப்படி 5 பீஸ் அல்ல 4 வெளிய விடுது. போடு. ஓகே, சூப்பர். அண்ணே, மணி அண்ணே, மாஸ்க போடுங்க மாஸ்டர். அடுப்புல நிக்க முடியாது, சும்மா கடுப்பதா. ஆனா அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்துல இருந்தோட கையை நக்குவோம். அப்படி ஒரு டேஸ்ட். பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டல யாருங்கடா இந்த மஸ்கிட்டோ மதி நடுவ பூந்து ஆட்டின்றான். டேய் ஏண்டா ஏன் சமையலுக்கு எப்படி அலையறீங்களே? இன்னும் நல்ல சமையல் சாப்பிட்டான்னு வச்சுக்கா, ரவுடிஸ் விட்டுட்டு சிலிண்டரோட கிச்சன்ல உட்காந்துருவானுங்க. கலரே வித்தியாசமா கலர் நம்ம பார்த்து தெரியல உனக்கு. ஃப்ரூட் பிக்சரானா என்னன்னு அதான் தெரியும். இதெல்லாம் எதுங்க வச்சிருக்கீங்க? என்னங்க நம்ம போட்டு கறி மீன் அடிச்சு தெளிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அதான் இருக்கு. இல்ல இருக்கு, கம்மியா இருக்கு. இல்ல வீட்லயே சாப்பிட்டுட்டு அங்க பாட்டுக்கு இருக்கலாம். தேவையில்லாம வந்து இப்ப இன்னைக்கு இதை சாப்பிட போறீங்க. இன்னைக்கு கன்ஃபார்ம் தான் ஃபுட் பாய்சன் ஆகி ஆஸ்பத்திரிக்கு போவீங்க. இப்போ நான் வந்து சூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். இது பேர் வந்து மான்சாவு சிக்கன் சூப். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு. கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சாஸியா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் மோமோஸ் வந்து சாப்பிடலாம். பாருங்க, செம்மையா இருக்கு. நல்லா குட்டியா சூப்பரா இருக்கு. வாவ், நான் மோமோஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம சாஸோட டிப் பண்ணி சாப்பிடலாம். காசு சொல்லவே வேணாம், செம்மையாக இருக்குது. இதோட
மூணு சொல்ல சாப்பிடும்போது லெவல். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரெட் சிக்கன் வந்து சாப்பிடலாம். வாவ், பார்க்கறதுக்கே செம்ம கிறிஸ்பியா வந்து இருக்கு. செம்ம கிறிஸ்பியா இருக்கு. எல்லாம் வந்து செம்ம கிறிஸ்பியா இருக்கு. உள்ள வந்து செம்ம சாஃப்டா இருக்கு. ஆஹா, சாஸ் நம்ம எடுத்து பார்க்கலாம். என்ன சைடுல ஒதுக்குறான் குரங்கு மாதிரி கடைக்கிட்டு போய் வெளியில தும்பானோ. சாஸ் வந்து செம்ம ஸ்வீட்டாக இருக்கு. வந்து லைட்டாக ஸ்பைஸாக இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம காவ் சிக்கன் வந்து சாப்பிடலாம். வாவ், பார்க்கறதுக்கு செம்ம சாஸியாக இருக்கு. வாவ், இது இன்னும் குத்த முடியாது. இருக்கு. செம்மையா இருக்கு. வாயில வச்சதும் அப்படியே வந்து நம்ம வந்து வலிக்கிட்டு போதும். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நல்லா இருக்கு. சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து செஸ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து சாப்பிடலாம். பார்க்கறதுக்கு செம்ம காரசாரமாக வந்து இருக்கு. இது வந்து ஸ்பூன் வந்து செம்ம பெருசாக இருக்குது. ஸோ தட் நம்ம சர்வ் பண்ணுறது பெருசாக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்லாம். செம்ம ஸ்பைசியாக இருக்கு. செஸ்வான்னால வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பைசியாக இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பைசியாகவே வந்து இருக்கு. அப்படியே ஸ்பைசியாக அப்படியே செம்மையாக வருது. இது கூட இந்த சிக்கன் நம்ம வந்து சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? ஏன்னா இது செம்ம சாஸியாக இருக்கிறதுனால நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆஹா, இது வந்து நமக்கு சூடாக இருக்குது, செம்ம ஸ்பைஸியாக இருக்கிறதுனால வந்துட்டு நல்லா வாய் அப்படியே ஃபயர் மாதிரி அப்படி எரியுது. டேஸ்ட் வந்து காரமாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து வேற லெவலாக இருக்குது. நல்லா சொல்றதுக்கு வார்த்தையே வரல. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இந்த வெங்காய பேச்சு ஒன்றும் குறைச்சல இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து சிக்கன் நூடுல்ஸ் வந்து சாப்பிடலாம். நூடுல்ஸ் வந்து அவங்க பண்ணும்போதே பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம சாப்பிடலாம். செம்மையாக நம்மளுக்கு வந்து நூடுல்ஸ் வந்து அப்படியே நீளமாக வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு. எப்படி இது வந்து நரசுக்கவே முடியல, ஏன்னா அவ்வளோ நீளமாக இருக்கு. அத்திலா நண்பர்களே, என்ன ரோசனை பண்றானுவா. ஆனால் இது சாப்பிட்டா வந்து தப்புன்னு இருக்கு. ஆனால் இது வந்து காரமே இல்லை. இந்த செம்ம காரம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இது சாப்பிட்டா வந்து எனக்கு காரமாக தெரியல, ரொம்ப தப்புன்னு இருக்க மாதிரி இருக்கு. ஒரு வாயில் வந்து நம்ம அப்படியே வாயில் வந்து அப்படியே இன்னும் உள்ள
வந்து பர்சனலாக இருக்கு. ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இப்போ லாஸ்டா டெசர்ட்க்கு நம்ம வந்து க்ரீம் கேரமல் புட்டிங் வந்து ஆர்டர் பண்ணுவோம். பண்றது முன்ன மாதிரி தானோ, ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர் வர முருகன் போட்டோ மாதிரி சித்தா மாதிரியே வச்சுது. எப்படி இப்போ நான் சாப்பிட்டது எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல வந்து இருந்துச்சு. உங்க எல்லாருமே அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. திங்க் ஹாப்பி.